நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் நங்கூரம் என்ற தலைப்பில் நாம் தியானித்தோம். நங்கூரத்தை நாம் பயன்படுத்துவதற்கு முதலாவதாக நாம் எவ்வாறு ஆயத்தமாக வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். இப்போ நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நங்கூரங்களை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படுத்துவது, இந்த நங்குரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நங்குரம் நம்பிக்கையின் நங்குரம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்குரமாய் இருக்கிறது. இந்த நம்பிக்கை அப்படின்னா என்ன? ஆத்தும நங்குரம். இந்த நம்பிக்கை எப்படி இருக்கு? திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்குரமா இருக்கிறது. அப்போ அன்றைய காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திரைச்சல் இருந்துச்சு. என்னது, நமக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் ஒன்று இருந்துச்சு, பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லி இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் பரிசுத்த ஸ்தலத்துக்கே போக முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குலாம் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிற ஆசாரியர்கள் மட்டும்தான் போவாங்க. அவபக்தியா போனா யார் என்ன செஞ்சிருவாங்க? மரித்து போயிடுவாங்க. அதுக்கு இடையில பெரிய ஒரு திரைச்சல் இருந்துச்சு. அங்கே யாருமே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து என்ன செய்தார் அப்படின்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த திரைச்சிலையை மேலிருந்து கீழாக 2ஆக கிழித்து போட்டார். அப்போ அந்த திரைக்குள்ளாக இப்போ நம்ம எப்படி பிரவேசிக்க முடியும்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். ஏன்னா அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்றாரு. இன்றைக்கு அந்த வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துங்கிற திரையின் வழியாக நம்ம எப்படி பிரவேசிக்க போகிறதுமான ஆத்தும நங்குரம். அவர் தான் ஆத்தும நங்குரம். நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? இயேசு கிறிஸ்து மேல இருக்கணும். அது எப்படிப்பட்ட நங்குரமாய் இருக்கிற? ஆத்தும நங்குரமாய் இருக்கிறது. அப்போ அதை நம்ம உறுதியாக நம்ம என்ன செய்யணும்? பற்றி கொள்ள வேண்டும். நம்ம முழு நம்பிக்கையும் இயேசுவின் மேல நம்ம வைத்திருக்கும் போது இந்த புயல் நம்மை ஒன்றும் என்ன செய்ய முடியாது? சேதப்படுத்தவே முடியாது. ஏன்னா அவருடைய செட்டையின் மறைவில், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் தான் கோட்டை, அவர் தான் அடைக்கலும், அவர் தான் எல்லாம். அப்போ ஃபர்ஸ்ட் அந்த புயல் யார் மேல தான் வீசும்? அவர் மேல வீசும். அவருக்கு உள்ள இருக்கக்கூடிய, அவர் செட்டையில் மறைவில் இருக்கிற நம்மை ஒருபோதும் அது சேதப்படுத்தாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உண்மையே போட்டு பக்கத்துல கமா போட்டு வேற யாரையும் டேஷ் போடல. உண்மையே, அவர் மட்டும், அவரையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை எப்படி காத்துக்கொள்வீராம்? பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, கலக்கமும் தவிப்பும் இருக்கு அப்படின்னா நம்முடைய நம்பிக்கை யார் மேல முழுசா இல்லை? தேவன் மேல இல்லை. தேவன் மேல இருந்துச்சுன்னா நம்ம மனசு எப்படி இருக்கும்? பூரண சமாதானமாக இருக்கும். பூரண சமாதானமாக இருக்கணும்னா நம்முடைய நம்பிக்கை எங்க மேல இருக்கும்? ஃபுல்லா இயேசு கிறிஸ்து மேல இருக்கும். இன்னைக்கு நிறைய நேரம் பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தோடனே நம்ம என்ன செய்வாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆலயத்துக்கு ஓடுவாங்க. அதில் ஒவ்வொரு கூட்டத்துக்காக போவோம். போய் எனக்கு அங்கே விடுதலை கிடைச்சிடாதா, இங்கே விடுதலை கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. உடனே ஒரு குயிக் ரெமெடி என்ன செய்யாது? கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சில சின்ன பிள்ளைங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் குணமாகும். அதை குயிக்காக நம்ம டெலிவரி ஆகணும், ஒரே நேரத்தில் நமக்கு அது சுகம் தரணும் அப்படின்னா, ரெக்கவரி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும். அதனால அவங்க கொஞ்சமாக பிள்ளைங்க ரெக்கவர் ஆகிற மாதிரி 5 டேஸோ 10 டேஸோ 14 டேஸோ உள்ள ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அப்போ அது கொஞ்சமாக பிள்ளைங்க ரிலீவ் ஆகி நார்மல் நிலைமைக்கு வந்துடுவாங்க. அதே போல் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்தால் உடனே நம்ம விடுதலை எதிர்பார்க்கக்கூடாது. அது கொஞ்சமாக மாறி முடிவில் என்ன செய்யும்? ஒரு நிம்மதியான, ஒரு சமாதானமான வாழ்க்கை என்ன செய்யும்? தரும். அப்போது கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தருமா. அதனோட அவர் ஒருபோது வேதனை கூட்ட மாட்டார்.
அப்போ கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் அப்படின்னா நம்ம அப்படியே பேகு தூக்கி வச்சுட்டு திறந்து வானத்தை பார்த்து ஏசப்பா அந்த பேகு ஃபுல்லாக கோல்டு காயின்ஸ் எல்லாம் நிரப்புங்க அப்படின்னா நிரம்புமா? நிரம்பாது. அன்றாட வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த கொஞ்ச காரியங்களை 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேரை போசிச்சாரு. உங்கள் கையில் கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் அதை ஆசீர்வதித்து தருகிறார். சாரிபாத் உதவி வீட்டில் பாருங்கள், கொஞ்சம் மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்துச்சு. அந்த பஞ்ச காலம் முடிகிறது வரைக்கும் அங்கே எடுக்க செஞ்சுட்டு இருந்து வந்து கொண்டே இருந்தது. இதான் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். இதன் கூட அதை என்ன செய்கிற வேதனையை கூட்டவே மாட்டார். ஆனால் மனுஷன் நம்ம இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, எதை எடுத்தாலும் சாப்பாடுனாலும் உடனே வந்துடணும், ஆர்டர் பண்ணணும். அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், அது ரெடி ஆகுறதுக்கு வெயிட் பண்ணுறதே கிடையாது. அதே போல் இன்றைக்கி பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய மனசு எப்படி தெரியுமா ரெடியாக இருக்குது? எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி எல்லாமே ஃபாஸ்ட்டாக வந்து அதில் உடனே ரெக்கவரி கிடைக்கல அப்படின்னா நம்ம உடனே என்ன செய்வோம், சரி அவங்க செய்கிற மாதிரி கொஞ்சம் தாயத்து கட்டி பார்ப்போம். எப்படி பல வழிகளில் மனுஷங்க நம்ம என்ன செய்கிறோம், அலைமோதுறோம்ல. அப்போ நம்ம அங்கே போய் அந்த கோயிலில் செஞ்சிடலாம், அந்த கோயிலில் செஞ்சிடலாம். அப்போது இப்படி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சாச்சு. இதில் ஏதாச்சும் ரெக்கவரி கிடைக்குமா உங்களுக்கு? கடைசியில் எப்படி தான் இருக்கும், தோல்வியில் தான் போய் முடியும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை 100% தேவனை மட்டுமே பார்க்கணும். கொஞ்சம் மெதுவான ரெக்கவரி வந்தாலும் பரவாயில்ல, நம்ம அவர் மேலவே முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கும் போது நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா முழுமையான வெற்றி கிடைக்கும். இங்கே போயிடலாமா, அங்கே போயிடலாமா, அங்கே அதில் கிடச்சிடாதா, இதில் கிடச்சிடாதா, நம்ம அலை மோதும் போது நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக தோல்விதான் கிடைக்கும். தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது காரணம் என்ன? அவர் 100% கடவுளை மட்டும்தான் நம்பினார், தேவனை மட்டுமே நம்பினார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயிரோட திரும்பி வெளியே வந்தாங்கன்னா அக்கினி சூளையில முழுமையாக என்ன செஞ்சாங்க, தேவனை மட்டும்தான் நம்ம. நாங்கள் யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். அவர் எங்களை உண்டாக்கிய ஜீவனுள்ள தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்காலும் சரி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அவருடைய கட்டளையை மீற மாட்டோம். முழு நம்பிக்கை வச்சாங்க, வெற்றியோட திரும்பினாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் நம்ம வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் கொடுத்த கட்டளைகளை அதை அப்படியே பின்பற்றி கொண்டு வரார் இயேசு கிறிஸ்து. சிலுவை பரியந்தம், முடிவு பரியந்தம் அதை காத்து கொண்டார். அதனால தான் இன்றைக்கு நமக்கு அவர் மூலமாக ரட்சிப்பு கிடைக்கிறது. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொரு காரியங்களை சிறிய காரியங்களை நம்ம செய்கிறோம். நான் ஊழியம் செய்கிறேன், அந்த ஊழியம் செய்கிறேன், ட்ராக்ஸ் கொடுக்குறேன், தேவனை பற்றி நான் எல்லாத்துக்கிட்டையும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்கிறேன், ப்ரேயர்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன், அதை அட்டென்ட் பண்ணுறேன், எல்லாம் ஓகே, வெல் அண்ட் குட். ஆனால் நம்பிக்கை எங்கே மட்டும்தான் இருக்கணும், நம்ம தேவன் மேல் மட்டும்தான் இருக்கணும். அங்கே கிடச்சிடாதா, இங்கே கிடச்சிடாதா. தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஆண்டிற்குள் நம்ம இதை சுதந்திரித்து கொள்வதற்கு முழுமையாக தேவனை மட்டுமே நாம் நம்பி இருக்க வேண்டும். அவர் சொல்வதை மட்டுமே நாம் என்ன செய்ய வேண்டும். அப்படி நாம் காத்திருக்கும் போது இந்த நம்பிக்கையின் நங்கூரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக போட்டு வச்சுருக்கணும். என்னைக்கு புயல் வந்தாலும் என்ன செய்யாது, நம்ம கப்பலை சேதப்படுத்தாது. ஈரோக்கிலிதோன் போன்ற பெரிய புயல் வந்தாலும் சரி 14 நாட்கள் அதை பாடாப்படுத்துச்சு. நம்ம வாழ்க்கையில் 14 வருஷம் பாடுபடுத்தினாலும் சரி, 14 நொடிகள் நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் சரி, ஒன்றும் நம்மை அதை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, உறுதியாக தேவனை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வகையான பிடிகளை பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது, பெரியவங்ககிட்ட பேசும்போது சொல்லுவாங்க. முதலாவது பிடி பூனை பிடி, 2வது குரங்கு பிடி, 3வது பார்த்தீங்கன்னா உடும்பு பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. பூனைப்பிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூனையை பார்த்தீங்கன்னா அது தான் குட்டியை வாயில் கவ்வி கொண்டு செல்வது தான் பூனைப்பிடி. குரங்கு பிடின்னு பார்த்தீங்கன்னா குரங்கு குட்டியை பிடிக்கவே செய்யாது, குட்டி தான் குரங்கு என்ன செஞ்சுருக்கோம், டைட்டாக பிடிச்சிருக்கோம். இது குரங்கு பிடி. இந்த 3வது பார்த்தீங்கன்னா உடும்பு பிடி. இந்த உடும்பு பிடி அப்படின்னா அது ஒரு இடத்துல இருந்துச்சு, அதை எடுக்கணும், பிடி விடவே செய்யாது, அந்த பிடி என்ன செய்யாது, விடாது. திருடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உடும்புகளை பிடிச்சி அந்த 2 கால் 4 கால் முன்னங்காலுக்கும் பின்னங்காலுக்கும் இடையில அந்த உடம்பு பகுதியில் கயிறு போட்டு கட்டி பெரிய பெரிய மதிலெலாம் ஏறி போகணுன்னா அந்த உடும்பு மேலே தூக்கி போட்டு அதை அப்படியே ஸ்ட்ராங் அந்த கயிறை பிடிச்சி ஏழிச்சுவாங்க, மேலே போய் திருட போவாங்க. உடும்பு பிடி. இன்றைக்கு நம்முடைய பிடி எப்படி இருக்கணும்னா உடும்பு பிடி போல் யார் மேலே இருக்கணும் அப்படின்னா தேவன் மேல் இருக்க வேண்டும்.
நம்மை படைத்திருக்கிற தேவன் மேல். அவர் நம்மை படைத்தாரு, இன்றைக்கு வரைக்கும் நம்மை போஷித்தாரு, எந்த குறைவுமின்றி நம்மை காத்து கொண்டாரு, இனிமேலும் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். எனக்குன்னு வைத்திருக்கிறத நான் சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் எனக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிற ஆத்தும நங்கூரம் நமக்குள்ள எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்படி நம்ம தேவன் மேலே உடம்பு பிடி போல் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னா வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை பிடித்துக்கொள்வோம். சங்கீதக்காரனாகிய தாவீது 39ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் பாருங்க, இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை அப்படின்னு சொல்றார். நீரே, நான் எதுக்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீர் தான் என் நம்பிக்கை, நீர் தான் எனக்கு எல்லாமே. என்னோட நம்பிக்கை எல்லாமே உண்மையில தான் இருக்கு. நான் யாரையும் நம்பலை, என் குடும்பத்தை நம்பலை, என் பிள்ளைங்களை நம்பலை, யார் மேலதான் ஃபுல் நம்பிக்கை வச்சிருக்கேன், உண்மை நீரே நம்பிக்கை அப்படின்னு சொல்றார். இப்போ தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அவர் சொல்கிறாரு, நான் நினைச்சிறேன், சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ என் சத்துருக்களுக்கு முன்பாக வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது நம்மை பார்த்து சுற்றி இருந்து நம்மை நக்கல் அடித்து கொண்டு கிண்டல் அடித்து கொண்டு கேலி செய்து கொண்டு நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிற அந்த சத்துருக்களுக்கு முன்பாக யாரு நான் நம்பிக்கை வச்சிருக்கிற என் இயேசு எனக்கு என்ன செய்வார் அப்படின்னா எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நான் செய்வேன், சுதந்திரித்து கொள்வேன். என்னுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கு? ஜீவனுள்ள தேவனாக இயேசு கிறிஸ்துவின் மேலே என் நங்கூரம் போடப்பட்டிருக்கிறது. அதனால சுற்றி இருக்கிற என் சத்துருக்களை பார்த்து நான் என்ன செய்ய மாட்டேன்? கலங்கி போக மாட்டேன். அவங்க சொல்ற வார்த்தைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? மனமடிவாகி போக மாட்டேன். அதனால நான் தவறான எந்த தீர்மானங்களை வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டேன்? எடுக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய நம்பிக்கை யாரு? நீரே நம்பிக்கை. என்னை படைத்த தேவன் நீரே என்னுடைய முழுமையான நம்பிக்கை. உண்மையதான் நான் நம்பி இருக்கிறேன். ஏன்னா நீர் எனக்கு இப்படிலாம் செய்வீரு, நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகா தாவீது ராஜா சங்கீதங்களில் பாடியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரர் அவருடைய தகப்பனார் மறிக்கும் போது அவருடைய படுக்கையின் பக்கத்தில் போய் உட்கார்ந்துருந்தாராம். அப்போ அந்த தகப்பனார் சொன்னாரா, நீ வேத வசனங்களை வாசித்து கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டு அப்படியே இரு அப்படின்னு சொல்லும்போது அந்த கடைசி நேரத்தில் கூட அவர் அந்த வசனத்திலையும் பாடல்களையும் அப்படி ஊன்றப்பட்டு அந்த கடைசி அவர் மரணத்தின் நேரத்திலையும் அப்படியே அந்த நம்பிக்கை, தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை இன்றைக்கும் எங்களை என்ன செய்கிறது? அதன்படி நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ நம்முடைய நம்பிக்கை இப்போ மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்து நம்ம எப்படி செய்யணும்? அந்த நம்பிக்கையில் நம்ம நிலைத்திருக்கும் போது தான் நம்ம ஜீவ கிரீடத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நம்பிக்கை வச்சுருக்கோம், சின்ன வயசில் நம்பிக்கை வச்சுருந்தோம், இன்னைக்கு ஊழியம் செய்கிறோம், இன்னும் பிறகு பரவாயில்ல, இன்னைக்கு செய்ததை வைத்து கடவுள் நமக்கு அவனவன் செய்கைக்கு தக்க பலனை தருவார். முடிவு பரிய நிலைநிறுத்தினால்தான் மட்டும்தான் நிச்சயம் ஜீவ கிரீடம் கிடைக்கும். அப்போ இதுவரைக்கும் நம்ம சரியா அந்த கடைசி நிமிஷத்துல நம்ம தவறு பண்ணியிருந்தா கூட நமக்கு என்ன செய்யறோம்? ஜீவ கிரீடம் பறிக்கப்பட்டு போய்விடும். அப்போ நம்ம என்ன செய்ய முடிவு பறிந்து அவருக்குள் நிலைக்கணும் அப்படின்னா நம்பிக்கையின் நங்கூரம் போட்டு நம்ம கப்பல் ஸ்ட்ராங்காக அதில் என்ன செய்யணும்? இருக்கணும். எந்த நம்ம மரண நேரத்தில் கூட அதை அலக்களிக்கப்படக்கூடாது. அதை என்ன செய்யணும்? அந்த விடியலை நோக்கி அதை என்ன செய்யணும்? பார்த்து நம்ம தேவனாகிய கர்த்தரை நோக்கி நம்ம பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். எசேக்கியா ராஜாவுடைய காரியத்தை பாருங்க. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக பயங்கரமான ஒரு யுத்தத்தை அசிரிய ராஜாவான செனகரிப்பு என்ன செய்யறான்? கொண்டு வரோம். அப்போ அவர் என்ன செய்யறாரு? கேள்விப்பட்டு இந்த அசிரிய ராஜாவாகிய செனகரிப்பு கேட்குறான் பாருங்க. ஏசாயா 36 அதிகாரம் 4ஆம் வசனத்துல, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்குற. எசேக்கியா ராஜா யார் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார்? ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறார், நம்பிக்கை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டு அவர் நிறைய நிருபங்களை எழுதி அவருக்கு அனுப்புறாரு. எசேக்கியா ராஜா அதை பார்க்கும்போது அவர் மிகுந்த மனமடிவாகி விடுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க,
நம்ம நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்போம், ராஜாங்கிற அந்தஸ்துல தேவன் நம்ம என்ன செய்திருப்பார், வைத்திருப்பாரு. நமக்கு சும்மா இருக்கிற நமக்கு விரோதமா போர் செய்து வருகிறவன் நம்மை மட்டும் நிந்தித்தால் போதாது, நாம் விசுவாச நம்பிக்கை வைத்திருக்கிற தேவனே என்ன செய்வான், தூசித்துக்கிட்டு வருவான். அப்போ என்ன செய்யறான், அதை பார்க்கும்போது மிகுந்த கஷ்டத்தோடு இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து கொண்டு வந்திருக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்காக தேவன் பேசி கொண்டு இருக்கிறார் பாருங்க. அவர் என்ன செய்யறார், பார்த்த போது எசேக்கியா ராஜாவுக்கு ரொம்ப உள்ளெல்லாம் கலங்கிட்டு, அதனால அவருடைய வாழ்க்கையில புயல் வீச ஆரம்பிச்சிச்சு. இப்போ அவருக்குள்ளே ஒரு நடுக்கம் வந்துட்டு. அப்போ நடுக்கங்கிறது வெளிப்படையால உள்ளத்துக்குள்ள நம்முடைய ஆத்மால ஒரு தடுமாற்றம் வரும்போது கூட, அங்கு புயல் வீசும்போது கூட நம்முடைய நடைகள் எல்லாம் செய்யும், தடுமாறும். அதே போல ஆனால் இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த நிருபத்தை குறை கூறி எழுதியிருந்த அந்த நிருபத்தை எடுத்துக்கொண்டு எங்க போனார் அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடினார். ஓடி அந்த தெய்வ சமூகத்தில் திறந்து வைத்து தன் ஆத்ம நங்கூரமாகிய கர்த்தர் மேல் என்ன செய்யறாரு, ஆழமா நங்கூரத்தை போடுறாரு. அப்போ நம்ம இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை திட்டுறாங்களா, நம்மளை ஏசுறாங்களா, அவதூறா பேசுறாங்களா, நம்மளை யுத்தத்துக்கு அழைக்கிறாங்களா, தேவையில்லாமல் நம்மளை பிரச்சனைக்குள்ள மாட்டி விட்டு நம்ம என்ன செய்கிறாங்க, கீழே தள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களா, நம்ம ஓடி என்ன செய்யணும், அந்த வார்த்தைகளெல்லாம் வச்சு நம்ம திருப்பி கேட்கணும், வரட்டும் அவன் அப்படின்னு சொல்லி நமக்கு இல்லாமல் நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே போகணும், தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடணும். ஆலயத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய பிரதான ஆசிரியர்கள் லேவியர்கள்ட்டெல்லாம் குறை சொல்லக்கூடாது. எங்கே போனார், அவர் திறந்து வச்சு தன்னுடைய கர்த்தராகிய ஜீவனுள்ள தேவன் மேல நங்குரத்தை போடுறார், ஆத்ம நங்குரத்தை, நம்பிக்கையை போடுறார். அங்க தன்னுடைய இருதயத்தை ஊற்றுறார். இப்படிலாம் இருக்கு, எனக்கு என்னுடைய ஆத்மால ஒரு சமாதானம் இல்லை, அங்க புயல் வீசி கொண்டு இருக்கிறது, நம்மை நோக்கி வந்திருக்கிற முழு நம்பிக்கை அங்க போறாரு. யாருக்கிட்டையும் போய் உதவி கேட்கல, தன்னுடைய படை பலத்தை பார்க்கல, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வேற நாட்டு அரசர்களை தேடி போல இப்படி பண்றான் என்ன செய்யலான்னு ஐடியா கேட்கல, ஃபோன் போடலை, நிருபங்களை எழுதி அனுப்பலை, புறாமூலமாக தூது அனுப்பலை, தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட விசாரிக்கல. உடனே எங்கே தான் போகிறாரு, தேவனுடைய ஆலயத்தை நோக்கி ஓடுறாரு. ஓடி தெய்வ சமூகத்தில் அந்த நிருபங்களை திறந்து வைத்து தன் ஆத்ம நங்குரத்தை எங்கே போட்டாராம், கர்த்தர் மேல் ஆழமாய் போட்டார். அப்போ என்ன ஆச்சு, இப்படி போட்ட உடனே என்ன செஞ்ச, உள்ளத்தில் இருக்கிற புயல் அப்படியே என்ன செஞ்சுட்டு அமர்ந்து கொந்தளிப்பு நின்று போயிட்டு. இப்போ இந்த ஒர்க் எல்லாத்தையும் யாருக்கிட்ட ஒப்படைச்சாச்சு, தேவன்கிட்ட என்ன செஞ்சாச்சு, ஒப்படைச்சாச்சு. இந்த ஒர்க்கை என்ன செஞ்சாச்சு, அப்படியே அவர்கிட்ட கொடுத்த உடனே இவருக்கு இதயத்துக்குள்ள இருக்கிற அந்த புயல் அப்படியே என்ன செஞ்சுட்டு அமர்ந்துட்டு கொந்தளிப்பெல்லாம் அப்படியே நின்று போயிட்டு. அப்போ நம்ம நிறைய நேரம் கேட்குறோம், யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தரால் வரும், அவர் தான் யுத்தத்தை செய்வாரு, அப்போ பழி வாங்குதல் உனக்குரியதல்ல தேவனுக்குரியது, அப்படி எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்யறோம், அந்த பழி வாங்குதல நம்ம இறங்கிருந்தோம், யுத்தம் செய்ய நம்ம கிளம்பிருந்தோம். கூட அவர் வருவார், நான் போகிறேன் ஃப்ரெண்ட்ல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போய் தோத்து போய் திருப்பி கர்த்தாவே நான் போனேனே, உண்மை நம்பி போனேனே அப்படின்னு. தேவன் உங்களை யுத்தம் பண்ண அனுப்புறதே இல்லை. அவருடைய சமூகத்தில் காத்திருந்த இந்த எசேக்கியா ராஜாக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்க. கர்த்தர் அவருக்காக யுத்தத்தை செய்யும்படி தம்முடைய தூதனை அனுப்பினார். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான காரியம் பாருங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. உங்கள் முன்னாடி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. எப்படி இந்த மாதத்தை நம்ம கடந்து போவோம், எப்படி இந்த வாரத்தை நம்ம கடந்து போவோம், எப்படி இந்த காரியங்களை நம்ம தேவைகளை சந்திப்போம்னு சொல்லி நீங்கள் அப்படியே அங்கலாய்த்து கொண்டு அப்படியே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் என்னுடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், நீ சும்மா இரு, என் சமூகத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்ட, என்னை மட்டும்தான் நீ நம்பி வந்த, நீ யாருக்கிட்டையும் புலம்பலை, யாருக்கிட்டையும் இந்த காரியத்தை சொல்லலை, உங்களை இருதயத்தில் சமாதானத்தினால நிரப்பி அங்கே இருக்கிற புயலை அப்படியே அமர்த்திட்டார். அப்படியே உன் இருதயத்தில் இருக்க கொந்தளிப்பு நின்று போயிட்டு. இப்போ யுத்தத்தை செய்யறதுக்கு தம்முடைய தூதனை அனுப்புனாரு. அவன் அசீரிய பாளையத்துக்குள்ள போய் 1,85,000 பேரை சங்கரித்து போட்டான், கொன்னு போட்டு. எப்படி நடந்துச்சு? முழங்கால் தன்னுடைய இருதயத்தை முழு தன் நங்கூரம், ஆத்ம நங்கூரத்தை எங்க போட்டாரு? தேவன் மேல முழுசும் போட்டுட்டார். யுத்தத்தை பண்ணவே இல்லை. அவன் என்ன செஞ்சான்? எவ்வளவோ இகழ்ந்தான், எப்படிலாம் சொல்லி இகழ்ந்தான். நீ நம்பிக்கிற அந்த நம்பிக்கை என்ன?
அவர் சோர்ந்து போனாரு, கலங்கினாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா நங்கூரத்தை எங்க கொண்டு கரெக்டா போட்டாரு? தேவன் மேல. அவருடைய ஆத்தும நங்கரத்தை ஆழமாக போட்டாரு. போடும்போது அவருடைய தேவைகள், அவருடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவனே பார்த்து கொண்டார். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம சில நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, அமைதியாக இருக்க வேண்டும். அவருடைய தேவனுடைய பாதத்துல போய் எல்லாவற்றையும் ஊற்றி விடணும். எப்படி இந்த எசேக்கியா ராஜா அசிரிய ராஜாவாகிய சனகரிப் அவருக்கு விரோதமாக வரும்போது அந்த காரியங்களை எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்துல ஊற்றினாரோ, அந்த நிருபத்தை தூக்கிட்டு போனாரு பாருங்க, அது அப்படியே தேவனுடைய சமூகத்துல திறந்து வச்சுட்டு, பாருங்க கர்த்தாவே, எனக்கு நீர் எனக்கு எல்லாமே இருக்கிறீரு, ஆனா இவன் செய்த காரியத்தை பாரும், இவன் செய்த அக்கிரமத்தை பாரும், இவனுடைய நிந்திக்கிற நிந்தையை பாரும், இந்த கஷ்டத்தை பாரும், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய இருதயம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்க போய் ஊற்றினாரு. இருதயத்தை முழுசா ஊற்றினாரு. மகனே, நீ இங்கே இரு, நீ எங்கேயும் போக வேண்டாம், உனக்கு எந்த வேலையும் கிடையாது, நான் என் தேவதூதனை அனுப்புகிறேன். அப்ப உங்களுடைய காரியத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடக்கணும்னா, அதே தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அதே அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் தேவதூதனை அனுப்பணும் அப்படின்னா நீங்க எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எசேக்கியா ராஜா என்ன பண்ணாரு? அதை நம்ம செய்கிறோமா? அந்த நங்கூரத்தை நம்ம கரெக்டா ஆழமாக, ஆத்ம நங்கூரத்தை அவர் மேல நம்பிக்கையை முழுசும் போடுறோமா? அப்படி போடும்போது அங்க சங்காரம் நடக்கும். எப்படி எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையில பெருத்த வித்தியாசத்தை தேவன் பண்ணினாரோ, அதே போல தேவன் இன்றைக்கும் உங்களுக்கும் எகிப்தியருக்கும் சத்துருக்களுக்கும் அல்லனா தேவனை அறியாத ஜனங்களுக்கு இடையில ஒரு பெருத்த வித்தியாசத்தை உண்டு பண்ணணுமோ? உண்டு பண்ணுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? முதலாவது ஆழமான நம்பிக்கை அவர் மேல வச்சிருக்கணும். அவருடைய சமூகத்துல போய் ஊற்றிடணும். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் நமக்காக சங்காரம் பண்ணுவார். சத்துரு நடுங்கி போயிடுவான். இனிமே அவன் சத்துரு எசேக்கியா ராஜா பக்கம் தசை வச்சு அந்த தசநாமத்துக்கு என்ன செய்ய மாட்டான், வர மாட்டான். அது அவருடைய தேவனுடைய அந்த முகங்களை நம்ம போன இதில் நம்ம பார்த்தோம். அவருடைய சுவாபங்கள், அவருடைய முகங்களாக எசேக்கியா தீர்க்கதரிசி பார்க்குறான் பாருங்க. எருதுவா இருக்கு, சிங்கமாக இருக்கு, கழுகா இருக்கு, மனிதனுடைய முகமாக இருக்கிறது. அவர் யார் யாருக்கு எப்படி எப்படி காரியங்களை செய்ய வேண்டுமோ, நம்முடைய நம்பிக்கை எவ்வாறு முழுமையாக அவர் மேல் வைத்திருக்கிறோமோ அதற்கேற்றவாறு தேவன் என்ன செய்கிறாரு? விடுதலை தருகிறார், நம்பிக்கை. அப்போ உங்க சத்துருக்கள் என்ன செய்வாங்க? உங்களுக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். நீங்கள் அவர்களுடைய மேடுகளை என்ன செய்வீங்க? மிதிப்பீங்க. உங்களுக்கு விரோதமாய் இருந்த எல்லாரும் எப்படி இருப்பாங்களா? இப்போ உங்க பட்சத்துல வருவாங்க. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த வசனங்கள்லாம் நம்மளோட வாழ்க்கையில நடக்கணும்னா நங்குரமாகிய நம்பிக்கை, ஆத்தும நங்குரத்தை ஆழமாக தேவனுடைய மேல நம்ம போட்டுறணும். என்ன காரியமா இருந்தாலும் அவர் சமூகத்துல நம்ம ஊற்றி விடணும். மனுஷங்க கிட்ட, குடும்பத்தார்கிட்ட கூட சொல்லாம தேவனுடைய சமூகத்துல நீங்கள் ஊற்றும் போது உங்களுக்கு பூரண விடுதலை தேவன் தருவார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம நங்குற வாழ்க்கையில நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய நங்குரம் 4 நங்குரம் போடணும். முதலாவது நங்குரத்தை நம்ம தியானித்திருக்கிறோம், நம்பிக்கையின் நங்குரம். ஸ்ட்ராங்கா அவர்கிட்ட நம்ம போடும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நங்குரம் போட்ட உடனே இவ்வளோ விடுதலை. அப்போ என்ன 3 நங்குரம் இருக்கு, இது போட்ட எவ்வேற்பட்ட விடுதலை. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நீங்க பார்க்கும்போது தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம். இந்த நாளில் தகப்பனே, நம்பிக்கையின் நங்கூரத்தை பற்றி தகப்பனே எங்களோடு பேசினீங்க. இந்த ஆத்தும நங்கூரத்தை பற்றி எங்களுக்கு விரிவாக எங்களுக்கு கற்றுத்தந்தீங்க ராஜா. அப்பா, இந்த நம்பிக்கையின் நங்கூரத்தை நாங்கள் உண்மையில் முழுமையாக போட்டு விடத்தக்கதாக என் தேவன் இந்த நேரத்தில் தகப்பனே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்க்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். பிரச்சனைகளில், போராட்டங்களில் தகப்பனே தவறான தீர்மானங்களுக்கு அநேக பேர் போறாங்க ராஜா. அப்படி போகாதபடிக்கு உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து முழுமையான வெற்றியை சுதந்திரித்து கொண்டு உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்க கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள், முதியவர்கள் எல்லாரையும் தகப்பனே அப்பா உம்முடைய நங்குரத்தை தகப்பனே மேல் செலுத்தத்தக்கதாக இப்பொழுதே தகப்பனே இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய அபிஷேகம் கடந்து வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வரும்போது உண்மை பற்றிக்கொள்ள கிருபை தாங்க. எல்லா துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம்
மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.